ஆனா ஓ புருஷன் எதையெல்லாம் நினைப்புல வைக்கணுமோ அதையெல்லாம் மறந்துட்டு இப்ப பாண்டி சாவுக்கு மட்டும் நாங்க காரணம் சொல்வானா? போதும் மீனாட்சி, பேசுனதெல்லாம் போதும். பாருடி, பாரு என் தெய்வத்தை. இத்தனை அயோக்கியத்தனத்தையும் செஞ்ச அவர் தம்பியை பேசாதன்னு சொல்றாரு. இன்னும் அவனை சங்கம் இருக்காம விட்டா ஏன் குடும்பம் அழிஞ்சிருடி. என்னடா அம்மா, உனக்கு உங்க அப்பாவுக்கும் இதே புத்தி தானே? மன்னிப்பு மன்னிப்பு வந்தாலே கட்டி அணைச்சுக்கிறது. எங்க இந்த அசிங்கம் எல்லாம் தெரிஞ்சுதான் நகையை நான் தான் கலவன போலீஸ்ல ஒத்துக்கிட்டீங்களா? அட ஆண்டவா, பாம்புக்காவது பல்லுல விஷம், இந்த மயிலுக்கு உடம்புல விஷமே. அவனுக்காக அவன் பேரை காப்பாத்துறதுக்காக நீங்க தியாகி பட்டம் கட்டினீங்களா? ஏங்க ஏங்க அவங்க புத்தி இப்படி போகுது? அப்போ அவன் நல்லவன், நீங்க கட்டவனா? ஊரை கூட்டி கல்யாணங்கிற பேர்ல அசிங்கப்படுத்த நினைச்ச அந்த ஊர் சிச்சவன நீங்க காப்பாத்துறீங்க. ஏங்க விட்டா அவன் குடும்பத்துக்காக பிள்ளை குட்டி எதுவுமே வேணும்னு அவன் காலில் போய் விழுந்துறீங்க போல இருக்கே. போச்சு, எல்லாம் போச்சு. உன் புருஷனோட உண்மத்தால என் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போச்சு. ஏண்டி உன் புருஷனுக்கு அந்த அளவுக்கு உண்மமா? உன்னைய உன் பிள்ளைங்கள உன் குடும்பத்தை எத்தனை தடவை காப்பாத்திருக்கேன். என் குடும்பம் எல்லாத்தையும் மறந்துட்டானா? ஏண்டி உங்களுக்கு இப்படி புத்தி போகுது? நாங்க தேடி தேடி நல்லது பண்ணா நீங்க எங்களை கருதி மாத்திரம் தான் பண்ணுவீங்களா? எந்த பாவம் பண்ணாமலே நாங்க இவ்வளவு அனுபவிக்கிறோமே, இத்தனை பண்ண உங்க குடும்பம் உருப்படுமா? சும்மா அழுது நடிக்காதடி. என் குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு உன் குடும்பம் உருப்படுமா? மீனாட்சி போதுங்க, போதும். இனிமே என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. எங்கடி அவன் புருஷன் எங்க இருக்கா? சொல்லுடி. இப்ப அவனை என் கைனால என்ன மீனாட்சி இது? மயில் பண்ண தப்புக்கு தெய்வான என்ன பண்ணும்? அவளும் நம்ம மாதிரி தானே நம்பி இருப்பா. அதுக்காக மீனாட்சி, நீ ஆத்திரத்துல யார என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு இருக்க. இந்த பாரு, மயிலு பாண்டி சாவுக்கு நாம தான் காரணம்னு நினைச்சுதான் தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருந்தான். இப்ப யார் காரணம்னு தெரிஞ்சு போச்சு இல்ல? அவன் நிலைமை எப்படி இருக்கும்? ஐயோ, அண்ணனுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டமே துடியா துடிச்சிட்டு இருப்பான் அவன். இப்ப இவ போற வேகத்தை பார்த்தா இன்னும் இருக்கு அவனுக்கு. கோபி, கொஞ்சம் பாப்பா என் கூட போய் அவனை சமாதானப்படுத்தி கூட்டு வருவோம். நில்லுங்க. இனிமே இந்த வீட்டு வாசலுக்கு நீங்க போனீங்கன்னா என் படத்தை தாண்டி தாங்க போகணும். ஆமாங்க, என் படத்தை தாண்டி தான் போகணும். நீங்க சொல்ற மாதிரி அவனுக்கு குற்ற உணர்ச்சி ஒண்ணு இருந்தா அவன் சாகட்டும். அவன் சாவுக்கு நம்ம எல்லாரும் போலாம். எந்த தப்பு பண்ணாலும் என் தம்பி தம்பிங்கிறீங்களே, அந்த நல்ல குணமே அவன் குடும்பத்தை அழிக்கும், நாசமாக்கும். அத்த நாசமா அவன் தெருவுலதான் தெரியுமா? நானும் போன போகுதுன்னு பார்த்தா எல்லாம் தலைக்கு மேல போகுது. என்ன கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து தம்பி தம்பின்னு உருகுறீங்க. இப்ப அவ உங்களை திருடன்னு, அதுவும் கோயில் நகையை திருடிட்டீங்கன்னு. எங்க ஊர் பார்க்க விசேஷம்னு அவன் சொன்னதெல்லாம் உங்களை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்து தானே. எல்லாரும் பார்க்கணும், உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும், இந்த குடும்பமே ஒட்டு மொத்தமா அழியணும். அதான ஆசை. எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ண அந்த அயோக்கிய உங்க தம்பியா? நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு வாடா தம்பின்னு வீட்டுக்குள்ள சேர்ப்பீங்க. அவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் பண்ணிட்டோம், இன்னும் இந்த குடும்பம் ஒண்ணுமே ஆகல. இனி ஏதாவது விஷத்தை வச்சு இந்த குடும்பத்தை கொண்டுலாம் நினைப்பான்ல. இப்ப சொல்றேங்க, இனி இந்த வீட்டுக்கு ஒரு ஜென்ம விரோதி இருக்கான்னா அது அந்த மயில் தாங்க. அவன் தான் எனக்கு எதிரி. கெடுதலே பண்ணக்கூடாது இருந்த என் குடும்பத்துக்கு இத்தனை பண்ணல, இனிமே அழிவான். அவன் குணத்துக்கு தான் அவன் பிள்ளை பட்டு போச்சு. போதும் போதும் மீனாட்சி, போதும் போதும், நிறைய பேசிட்டு போதும். தம்பின்னு கூடவே இருந்து நீங்க வச்சிருந்த சாவியை எடுத்து கள்ள சாவி போட்டு நிறைய களவாண்டு நம்ம வீட்லயே ஒளிச்சு வச்சு போலீஸ வரவழைச்சு தேட வச்சு, எங்க இத்தனை நடக்கிற போது அவன் மனசுல நம்ம குடும்பம் அழியன்னு நினைக்க உட்கார்ச்சிருப்பான். தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி மனசுள்ளவன் குடும்பம் எப்படி உருப்படும்? அதான் பாண்டி போனா இனி யார் போக போறாங்களோ? போதும்பா போதும்பா, நான் போகலம்மா, நான் போகல. போதும், நீ சாபம் கொடுத்தது போதும் போதும்.
இனிமே இந்த வீட்ல தம்பி சித்தப்பா மாமான்னு யாராவது உறவு முறை சொல்லிட்டு அங்க போனீங்க அப்ப இந்த மீனாட்ச பத்தி கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன். கோபி கொஞ்சம் வாப்பா. என்ன கோபி, அப்பா சொன்னதை மீறி நான் சொல்லிட்டேன்னு வருத்தமா இருக்கா? இல்ல கோபி, தப்பாயிடும். எனக்கும் சொல்லவானதான் தோணுச்சு. ஆனா உங்க குடும்பம் சம்பந்தியம்மா சொல்றது ஒரு வகையில சரிதான். மயில் சம்பந்தி பண்ணது எந்த விதத்துல நியாயப்படுத்த முடியும்? இங்க பாரு கோபி, அவர் வீட்டு கூட்டுனர்னு வச்சுக்க. இங்க இருக்கிறவங்க அவரை எப்படி நம்புவாங்க? அவர் நல்லது பண்றாரா இல்ல கெட்டது பண்றாரான்னு யாருக்கு தெரியும்? அதை விடுங்க. மூத்த சம்பந்திய மாட்டி விடா கோயில் சவர் எகிரி குச்சுவரு இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாரு? இதையும் சொல்லாம விட்டு நாளைக்கு ஒரு வார்த்தை வரும்போது நீங்க கூட சொல்லலன்னு சம்பந்தியம் என்ன கேட்பாங்கல்ல. அதையும் தாண்டி அப்ப இழக்கிற இழப்பு பெருசா இருந்ததுன்னா அதான் கோபி மனசு கேட்காம சொல்லிட்டேன். புரியுது மாமா. இப்ப எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கவலைதான். தயவு செஞ்சு நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சித்தப்பாவோட விஷயம் தெரிஞ்சு நீலாவதி அத்தை அதை வச்சு வீட்டுல சண்டை போட்டு காமுக்கும் பரமுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுதான். அட என்ன கோபி, நீ ஜெயிலுக்கு அனுப்பின தம்பிய எதிரியா பார்க்காம இன்னும் தம்பியா பாக்குற சொக்கலிங்கத்துடைய சம்பந்தினா காமு பரமு பிரச்சனைய பார்த்துட்டு சும்மாவா இருப்பேன் நான்? இன்னும் சொல்ல போனா காமு பரமையும் மயிலோட மகளா நான் பாக்கல, சொக்கு சம்பந்தியோட மகளா தான் நான் பாக்குறேன். இது இன்னைக்கு நேத்து இல்ல, என்னைக்கு காமுக்கு கல்யாணம் நடந்து கூட்டிட்டு வந்தனோ அன்னையில இருந்து தான். என்ன பொறுத்த வரைக்கும் காமுக்கும் பரமுக்கும் பிரச்சனைனா பதறது மயில் மனசு இல்ல, பெரிய சம்பந்தி மனசு. அவங்கள பத்தி நீ கவலைப்படாத கோபி. ஏன் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். ஆமாமா.